இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையொட்டி மஞ்சள், கரும்பு உள்ளிட்ட தேவையான பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் பலரும் கடைவீதிகளில் குவிந்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு அங்காடிகளிலும் தற்காலிகமான இடங்களிலும் கரும்பு, மஞ்சள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பொங்கல் பொருட்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. கரும்பு ஜோடி ஒன்றுக்கு 100 ரூபாய்க்கும் 10 எண்ணிக்கை கொண்ட கட்டு 500 ரூபாய் முதல் 600 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இது குறித்து வியாபாரிகளிடம் கேட்டபோது, பொங்கல் தொகுப்பிற்காக தமிழக அரசு புதுச்சேரியொட்டியுள்ள கிராம பகுதிகளில் ஏராளமான கரும்புகளை கொள்முதல் செய்ததால் கரும்பு பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும், தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து கொண்டு வரப்படும் கரும்பு என்பதால் விலையும் அதிகரித்ததாக கூறுகின்றனர். அதேபோல் புதுச்சேரியில் கடந்த வாரம் திடீரென புதுச்சேரி மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ததால் மஞ்சள் விளைவித்த வயல்களில் வெள்ளம் தேங்கியதால் மஞ்சள் செடிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மஞ்சள் வரத்தும் குறைந்து காணப்படுவதாக தெரிகிறது. கடந்த ஆண்டு கட்டு ஒன்று 50 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மஞ்சள் கொத்து இந்த ஆண்டு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. அதுவும் குறைந்த அளவே சந்தைக்கு வந்துள்ளதால் அதன் விலையும் அதிகரித்து காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அதேபோல் பூக்களின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. செவ்வந்தி பூ 80 முதல் 240 ரூபாய் வரையிலும், ரோஜா கிலோ ஒன்றுக்கு 240 முதல் 280 ரூபாய் வரையிலும், காட்டு மல்லி 1 கிலோ 1400 ரூபாய் வரையிலும், அரும்பு கிலோ ஒன்றுக்கு 2500 ரூபாய்க்கும், மல்லி கிலோ ஒன்றுக்கு 3000 ரூபாய் வரையிலும் விலை உயர்த்தி விற்கப்பட்டு வருகிறது. பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விலையுயர்ந்து காணப்படுவதால் அங்காடிகளில் பொதுமக்கள் கூட்டம் குறைந்தே காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.